போட போட தள்ளு 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 பஸ் ஸ்டாண்ட்லப்பா பஸ் ஸ்டாண்ட்லயா பஸ் ஸ்டாண்ட்லயா ஒண்ணு காடி காடி கழுத்தை எடுத்துட்டான் ஏதோ நெற்கடையில் வேலை செய்யணும் பையனை அடிச்சாங்க நிறைய அந்த புள்ள வந்து 5 நிமிஷம் கூட ஆகல 10 நிமிஷம் மேல நெக்கல்ல அரு நெக்கல்ல இப்போ நீங்க பார்த்த காட்சி, இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 2 காட்சியுமே நம்ம தர்மபுரி மாவட்டத்துல ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு பெண்ணை கொடூரமா கழுத்தறுத்த நபரோட காட்சி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து வழக்கமா அந்த பேருந்து நிலையத்துல ரெகுலரா வந்து ஒரு பஸ்க்காக வெயிட் பண்ணி பஸ் ஏறி போற அந்த பெண்மணிய லவ் பண்ண சொல்லி, அதாவது என்ன நீ லவ் பண்ணணும், என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து டார்ச்சர் பண்ண ஒரு நபர். அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லவ் பண்ண மறுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துல கோபத்தை அதிகரிச்சு இந்த இளைஞர் இருக்காரு அந்த வீரசூரன் என்ன பண்ணிருக்காருன்னா போய் அந்த பெண் மறுத்ததுனால அந்த ஓப்பன் பஸ் ஸ்டாண்ட்ல அங்க அத்தனை ஜனங்கள் இருக்கிற ஒரு இடத்துல பீக் ஹவர்ஸ்ல அந்த பெண்ணோட கழுத்தை அறுத்திருக்காப்புல. அறுத்தது மட்டும் இல்லாம அந்த இடத்துல கழுத்தை அறுத்து தைரியமா அந்த இடத்துல நின்றுருக்காப்புல. அந்த இடத்துல அந்த பொண்ணு ரத்தம் செஞ்சு அந்த பொண்ணு அந்த சம்பவ இடத்துல அந்த பொண்ணு இறந்து போகுது. ஆனா இதை பார்த்த பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த நபரை சரம் மாதிரியே அடிச்சு அந்த நபரை எங்கேயும் தப்பிக்க விடாம தடுத்து நிறுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு காவலர்கள் வராங்க. காவலர்கள் வந்தோடனே அதை தடுத்து நிறுத்தி அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும் போது கூட அந்த அக்யூஸ்ட பிடிச்சிட்டு போகும்போது கூட பொதுமக்கள் அடிச்சு அவனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கோபத்தை தீர்த்துக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு படத்துல ஒரு டைலாக் ஒன்று, லவ் பண்ணா எங்க அப்பா வெட்டுறான், லவ் பண்ணலன்னா நீ குத்துற, நாங்க எங்கடா போவோம் அப்படிங்கிற மாதிரி. பெண்கள் என்னதான் பண்றது, ஒருத்தனை பிடிச்சிருந்தா அந்த பெண்கள் எப்படினாலும் சரி வந்து அவங்க ஒரு நபர் வேணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க என்னனாலும் பண்ணியாவது அவங்க அடைஞ்சிருவாங்க. வேண்டாம்னா நம்ம ஒதுங்கி போடுறோம். இப்ப அந்த கழுத்தை இருக்கிறதுனால என்ன யூஸ்? இந்த சொசைட்டி நீங்க சொல்ற மெசேஜ் என்ன? அதனால அந்த தர்மபுரியில அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த சம்பவம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டுல என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள். ஸோ அந்த காட்சிகள் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பதவாப்பா இருந்துச்சு. அதனாலதான் அந்த காட்சிகள் கீழையும் நான் முன்னாடி பின்னாடி 2 சைட்லயும் அந்த காட்சிகள் கொடுக்குறேன். அது இணையத்திலையும் சரி செய்தி சேனல்லையும் சரி காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு
பாதுகாப்பாக என்ன பண்ண முடியும்னு தெரியல. தனிநபர்கள் ஒழுக்கம், தனிநபர்கள் இது சரி தப்புன்னு புரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல எதையுமே நம்மளால மாற்ற முடியாது. எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் திருத்த முடியாது. நன்றி, வணக்கம்.